ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. நீ ஒருவனை ஏமாற்றிவிட்டால் நீதான் ஏமாறுவா என தங்கள் நடிப்பால் கூற வருகின்றனர் எம் மாணவ செல்வங்கள். ஜம் ஜம் மருத்துவமனை, மருத்துவர் கட்டணம் 500. குறிப்பு: நோய் சுகமாகவில்லை என்றால் கட்டண தொகையுடன் 500 ரூபாய் சேர்த்து கொடுக்கப்படுமா? சரி, இன்னைக்கு எப்படியாவது 500 ரூபா வாங்கி தாசன கடையிலவே புரட்டா வெட்டிட வேண்டிதான். போவோம். இன்னைக்கு கொஞ்சம் சீட்டு எழுதிதாங்கண்ணே. பேர் பன்னீர்செல்வம். வயசு 15. ஊர் பேர் வெள்ளாங்குழி. அங்கே உட்காருங்க, டாக்டர் வந்துடுவாங்க. சரி. மச்சான், எப்படி இருக்கிய? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன். இது யார், பையனா? குட் மார்னிங் டாக்டர். சின்ன வயசுல பார்த்தது. நர்ஸ் இங்கே வாங்க. என்னங்க டாக்டர்? இன்னைக்கு பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்களான்னு பார்த்து ஒவ்வொரு ஆளையாக உள்ளே கூப்பிட்டுட்டு வாங்க. சரிங்க டாக்டர். டோக்கன்காரரு, டாக்டர் ரெடி ஆகிட்டாங்க, ஒவ்வொருத்தராக உள்ளே அனுப்புங்க. சரிம்மா. டாக்டர், இன்னைக்கு நிறைய பேஷண்ட் வந்திருக்காங்க. டோக்கன் நம்பர் 1 உள்ளே போங்க. உட்காருங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். என்ன பண்ணுது? என் மகனுக்கு தலைவலி டாக்டர். எத்தனை நாளா? இன்னைக்கு தான் டாக்டர். தம்பி, பக்கத்தில் வா. நல்லா மூச்சு இழுத்து விடு. பின்னாடி திரும்பு. நல்லா மூச்சு இழுத்து விடு. 24 மேலே ஃபோனை தான் டாக்டர் நோண்டிக்கிட்டே இருக்கான். நீங்கள் ஏன் அதெல்லாம் குடிக்கீங்க? கொடுக்கலாட்டி வீட்டை விட்டு ஓடிடான் டாக்டர். அவனுக்கு எடுக்கிறதே நீங்கள் தான். சரி டாக்டர். இனிமேல் கொடுக்காதீங்க. இந்தாங்க, இந்த மருந்தை நர்ஸ்கிட்ட கொடுங்க. நர்ஸ் உங்களுக்கு மருந்து தருவாங்க. டெய்லியும் கொடுங்க, சரியாயிடும். இப்போ கேட்குறியா? செல்ல தொடாதான் கேட்குறியா? வா. இதில் உட்காருங்க. கையை காம்பி தம்பி. இந்தாங்க, இது காலையிலே மதியம் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் கொடுத்துருங்க. சரி நர்ஸ், வா. தம்பி, என்ன உனக்கு கொஞ்சமாட்டு பரவாயில்லையா? பரவாயில்ல சார். சரி, நீங்கள் போகலாம். தேங்க்ஸ் சார். டோக்கன் நம்பர் 2 உள்ளே போங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். என்ன பண்ணுது? டாக்டர், நாக்கில் ருசியே தெரிய மாட்டேங்குது டாக்டர். சாப்பிடவே முடியல. எத்தனை நாளா? ஒரு வாரமாகவே இருக்கும் டாக்டர். பக்கத்தில் வாங்க. நீங்கள் அங்கே போங்க, நர்ஸ்ட்டை நான் மருந்து சொல்லிடுறேன். சரி டாக்டர். நர்ஸ், இவங்களுக்கு அந்த 7ஆம் நம்பர் டானிக்கில் 2 ட்ராப்ஸ் வாயில் ஊற்றுங்க. சரிங்க டாக்டர். ஆகாமிங்க. ஐயோ, டாக்டர் டாக்டர், மணனி ஊத்துறா டாக்டர், மணனி ஊத்துறா. இப்போ உங்களுக்கு நல்லா ருசி தெரியுதுல்ல? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க. நீங்கள் ஃபீஸை கட்டிட்டு போகலாம். கோப்பா, ஃபீஸ் தாங்க. ஏமாந்துட்டுமே. அடுத்த வாட்டி எப்படியாவது ஜெயிச்சிடணும். சரி, உட்காருங்க, டாக்டர் வந்துடுவாங்க. டாக்டர் கொஞ்சம் சீட்டு எழுதிதாங்க. நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கீங்களா? ஆமாம். லாஸ்ட் நம்பர் சொல்லுங்கள். 7. உட்காருங்க. சரி. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆமாம், பார்த்துருக்கீங்க. மச்சான், நல்லா இருக்கேன். இந்த பையனா? ஆமாம். என்னாச்சு? வயிறு வலிக்கு. சரி. டோக்கன் நம்பர் 3 உள்ளே போங்க.
வணக்கம் டாக்டர். வணக்கம். என்ன பண்ணுது? பையனுக்கு வயிறு வலிக்கு டாக்டர். எத்தனை நாளா? நேற்றுலேருந்து டாக்டர். நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டான்? புரோட்டாவும் கோழி குருமாவும் சாப்பிட்டாங்க டாக்டர். தம்பி பக்கத்தில் வா. இங்கே வலிக்கா? இல்லை இங்கே? இல்லை இங்கே? அங்கே தான். ஓ அப்படியா? தம்பி கொஞ்சம் பக்கத்தில் வா. நல்லா மூச்சு இழுத்து விடு. நல்லா மூச்சு இழுத்து விடு. திரும்பி நல்லா மூச்சு இழுத்து விடு. இந்தாங்க இந்த மருந்து நர்ஸ்ட்டை கொடுங்க. நர்ஸ் உங்களுக்கு மருந்து தராங்க. ஒரு இன்ஜெக்ஷன் எழுதியிருக்கேன், அதையும் போடுங்க. வேண்டாம்பா. நான் சொல்லும்போது கேட்டிருந்தா உனக்கு ஊசி போடாமல் இருந்திருப்பாங்க. இப்போ ஊசி போட்டு தான் ஆகணும். இப்போ ப்ளீஸ்ப்பா, ஊசி வேண்டாம்பா. இதில் உட்காருங்க. கையை காமி தம்பி. இப்போ வலிக்குவா? அவ்வளோதான் அவ்வளோதான். தம்பி என்ன உனக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல டாக்டர். சரி நீங்கள் போகலாம். இனிமேல் இந்த புரோட்டாலாம் திரும்பியா? இங்கே மட்டும்பா. டோக்கன் நம்பர் 20 உள்ள போங்க. ஆ வணக்கம் டாக்டர். வணக்கம். என்ன பண்ணுது? டாக்டர் ரொம்ப ஞாபக மறதியாக இருக்குது டாக்டர். என் வீட்டை மறந்து வேற ஒருத்தன் வீட்டுக்குள்ளே போயிட்டான். இவ அடித்து துரத்தி விட்டுட்டான் நீ. ஓ அப்படியா? நீங்கள் அங்கே போங்க, நம்ம நர்ஸ்கிட்ட மருந்து சொல்கிறேன். ஆ சரி. நர்ஸ், அந்த 7 நம்பர் டானிக் எடுங்க. ஐயோ டாக்டர், அதில் மனநல்லா இருக்கு. நீங்கள் மனநீ ஊற்றிட்டுருவியே. இப்போ உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குது. நீங்கள் போன மாதம் என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க. அப்போ உங்களுக்கு நாங்கள் அந்த மருந்து கொடுத்தோம். இப்போ வந்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குது. நீங்கள் ஃபீஸை கட்டிட்டு போகலாம். கோபால் ஃபீஸை கட்டிட்டு போங்க. இந்தாங்க. சார் இந்த வட்டம் ஏமாந்துட்டோம். அடுத்த ஒரு 1000 ரூபா இழந்துட்டோம். அடுத்த வட்டம் எப்படியாவது ஜெயிச்சிடணும். டோக்கன் நம்பர் 22 உள்ள போங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். என்ன பண்ணுது? டாக்டர் ரொம்ப கால் வலிக்குது டாக்டர். எதனால்? கொத்தவலிக்கு போகிறேன் டாக்டர். ஓய்வு எடுப்பீங்களா இல்லையா? எடுக்க மாட்டேன் டாக்டர். சத்தான உணவுகள்லாம் சாப்பிடுவீங்களா இல்லையா? சாப்பிட மாட்டேன் டாக்டர். ஓ அப்படியா? இந்தாங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க. டெய்லியும் ஒரு சத்து டானிகள் வந்திருக்கீங்களா? சரி டாக்டர். லாஸ்ட் நம்பர் 7. அங்கே உட்காருங்க. இதில் உட்காருங்க. என்னை கொஞ்சம் போய் அங்கே உட்கார வச்சுங்களேன். காலகாமிய அவ்வளோதான். மாத்தெல்லாம் இல்லைப்பா. என்ன பரவாயில்லையா? பரவாயில்ல டாக்டர். சரி நீங்கள் போகலாம். ஃபீஸை கட்டிட்டு போங்க. டோக்கன் நம்பர் 25 உள்ள போங்க. எங்கே இருக்கு? வணக்கம் டாக்டர். இங்கே இருக்கையா? இங்கே இருக்கீங்களா? உட்காருங்க. இந்த மாதம் என்ன பண்ணுது உங்களுக்கு? டாக்டர் ரொம்ப ஒரு கண்ணில் ஒரு மாதிரி மங்கள தெரியுது டாக்டர். எத்தனை நாளா? ஒரு வாரமாகவே இருக்கும் டாக்டர். அப்படியா? பக்கத்தில் வாங்க. சரி நீங்கள் அங்கே போங்க. நர்ஸ் இங்கே வாங்க. இவங்களுக்கு இந்த சொட்டு மருந்து ஊற்றி 2 நிமிஷம் படுக்க வைங்க. சரிங்க டாக்டர். இந்தாங்க, நேராக போய் ரைட்டு திரும்புங்க. நேராக போய் ரைட்டு திரும்பணுமா? நேராக போயிட்டேன். யாரு? நர்ஸ் தான். இதில் உட்காருங்க. இதில் படுங்க. கண்ணதாங்க. நர்ஸ் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். கோபால் எந்திரிங்க. இவ்வளோ தான் இருக்காங்க. எங்கே இருக்கு? இங்கே பார்த்து உட்காருங்க. ஐயோ ஐயா எந்திரிங்க. டாக்டர் என்ன டாக்டர்? டாக்டர் முதல்ல கொஞ்சம் மங்களா தெரிஞ்சு சுத்தமாக தெரியவே மாட்டேங்குது டாக்டர். நீங்கள் உண்மையான டாக்டர் இல்லை போலி டாக்டரா டாக்டர்? உண்மையான டாக்டர் தான். நர்ஸ், நம்ம பார்த்த சிகிச்சை உங்களுக்கு சரியாகல. 500 + 500 இவங்க கையில் கொடுத்துருங்க. டாக்டர் ஏதோ பேசின மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, உங்கள் காதுக்கு தப்பாக கேட்டு. இந்தாங்க டாக்டர். இந்தாங்க 500 + 500 1000.
நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ 200 தான் இருக்குது, 1000 தரப்பட்டு இருந்துச்சு. சரி போய் கேட்போம். டாக்டர் அங்கே வெளியில் 1000 தரப்பட்டு இருந்துச்சு, 200 தான் இருந்திருக்கே. இப்போ உங்களுக்கு நல்லா கண்ணு தெரியுதுல்ல, நீங்கள் நல்லா இருக்கீங்க. டாக்டர் ஃபீஸை கட்டிட்டு போகலாம். இனிமேல் என் ஆஸ்பத்திரியில் இப்படி ஏமாற்ற வந்தீங்கன்னா ஒரு ஊசி இருக்குது, வாயில் போட்டுருவேன், பேச முடியாமல் ஆயிரும். போங்க. சரி ஏமாந்துட்டோமே, அடுத்து என்ன ஏமாற்றவே கூடாது. பிறரை ஏமாற்ற நினைத்தால்